வணக்கம். ரொம்ப ரொம்ப நாட்களாக, ஏன் சொல்லப்போனா பல வருஷமாவே ஒரு நிம்மதியான வாழ்க்கைய தேடி ஒரு சின்ன ஒளிக்கீற்று கூட கிடைக்காதான்னு மனசோட ஆழத்துல ஏங்கிக்கிட்டு இருக்கிற என் அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். பல கஷ்டங்களையும் வார்த்தையில சொல்ல முடியாத வேதனைகளையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத துயரத்தையும் ஒரு பெரிய பாரமா உங்க இதயத்துல சுமந்துகிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆறுதலான செய்திய சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். இந்த வார்த்தைகள் இப்ப உங்க இதயத்தோட ஆழத்திலிருந்து வர்ற குரலா கூட இருக்கலாம். போதும், இத்தனை நாள் பட்ட கஷ்டம் போதும், இனிமேலாவது ஒரு நல்ல வாழ்க்கைய அமையாதா அப்படின்னு ஏங்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிட ரீதியான அலசல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். காலம் உங்க காயங்களை ஆத்துற நேரம் வந்துருச்சுங்கிறத உணர்த்தும். இந்த ஆன்மீக பயணத்துல நீங்க தொடர்ந்து எங்கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் பகிர போற ஒவ்வொரு வழிகாட்டுதலும் உங்களுக்கு சரியான நேரத்துல வந்து சேரும். உங்களுடைய பாதை அது எவ்வளவு கடினமா எவ்வளவு கரடுமுரடா இருந்திருக்குன்னு எனக்கு புரியுதுங்க. இது நேத்து முன்னா நேற்றிய பிரச்சனை இல்ல, பல வருஷமா தொடர்ற ஒரு மௌனமான போராட்டம். ஜென்ம சனி, பாத சனின்னு சனி பகவானோட பார்வையில நீங்க அனுபவிச்ச வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. அந்த சுமைகளோட ஆழத்தையும் அதோட வலியையும் முதல்ல நாம முழுசா புரிஞ்சுக்குவோம். ஏன்னா வலி என்னன்னு முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான் வரப்போற விடுதலையோட அருமை நமக்கு தெரியும் இல்லையா? மனசளவுல நீங்க எவ்ளோ அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. எப்போ விடியுனே தெரியாத ஒரு இருட்டு சுரங்கப்பாதையில தனியா நடந்து போற மாதிரியான ஒரு உணர்வு. காரணமே இல்லாம ஒரு கவலை. எதிர்காலத்தை பத்தின ஒரு இனம் புரியாத பயம். என்ன செஞ்சாலும் அது தோல்வியில தான் முடியுதுங்கிற ஒரு ஆழமான மனச்சோர்வு. உங்க ராசிநாதனான சனியே உங்களை சோதிக்கும்போது அந்த மன அழுத்தம் உங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாட்டி வதத்திருக்கும். நிம்மதியா தூங்க முடியாம கூட தவிச்சிருப்பீங்க. அடுத்ததா பொருளாதாரம். இது உங்க தன்னம்பிக்கையே ஆட்டி பார்த்திருக்கும். வரவேண்டிய பணம் கரெக்டான நேரத்துக்கு வராம போறது, கைக்கு வந்த பணம் தண்ணியா செலவாகிறது, சின்ன சின்ன தேவைக்கு கூட அடுத்தவங்க கிட்ட கேட்க வேண்டிய நிலைமை, செய்ய நினைச்ச நல்ல விஷயங்களுக்கு பணம் ஒரு தடையா நிக்கிறது, கடன் சும்மா ஒரு மலை மாதிரி வளர்ந்துகிட்டே போறது, இப்படிப்பட்ட பண கஷ்டங்கள் உங்க முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய சுவரா நின்னுருக்கும். எவ்வளவு உழைச்சும் பலனே இல்லையேங்கிற ஏக்கம் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு ஒரு விரக்தி நிலைக்கே உங்களை தள்ளி இருக்கும். இந்த மன அழுத்தமோ பண கஷ்டமோ சேர்ந்து உங்க உடம்பையும் சும்மா விடல. சனி பகவான் நம்ம உடம்புல நரம்பு மண்டலத்தையோ எலும்புகளையும் ஆளக்கூடியவர். அதனாலதான் பலருக்கு காரணமே இல்லாத உடம்பு வலி, தீராத சோர்வு, டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள், எதுலையுமே ஒரு உற்சாகம் இல்லாத நிலை, உங்க ஆசைகளையும் கனவுகளையும் துரத்திட்டு போக முடியாம உங்க உடம்பே உங்களுக்கு ஒரு தடையா மாறின மாதிரி ஒரு ஃபீலிங். மனசும் உடம்பும் சோர்ந்து போய் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாத ஒரு நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். இத்தனை சுமைகளையும் இத்தனை வருஷமா தாங்கிக்கிட்டு உங்க மனசுல திரும்ப திரும்ப வர ஒரே கேள்வி இதுவாதான் இருக்கும். கடவுளே, எப்போ என் கஷ்டமெல்லாம் தீரும்? எப்போ நான் ஒரு நிம்மதியான அமைதியான வாழ்க்கைய வாழ்வேன்? இந்த ஏக்கமான கேள்விக்கு வானத்துல இருக்கிற கிரகங்கள் ஒரு மிக அழகான உறுதியான பதில வச்சிருக்கு. ஆமாங்க, நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான பதில் இதோ. இத்தனை வருஷகால இருட்டுக்கு பிறகு உங்க வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் பிரகாசமாக்க ஒரு சக்தி வாய்ந்த ஒளிக்கதிர் உதயமாக போகுது. அந்த அற்புதம் நடக்க போற காலம் மார்ச் 2026. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, வானத்துல இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு வரம். மார்ச் 2026ல நடக்க போற மிக முக்கியமான ஜோதிட நிகழ்வு என்னன்னா, சுக்கிரன் உங்க ராசிக்கு 2வது வீட்ல உச்சமடைறார். ஜோதிடத்துல சுக்கிரன் ஒரு ஒளி கிரகம். அதாவது அன்பு, அழகு, பணம், சந்தோஷம், வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவர்தான் அதிபதி. இருட்ட விரட்டுற சக்தி வாய்ந்த ஒரு கிரகம். அந்த சுக்கிரன் தன்னோட முழு பலத்தோட உச்சம்ங்கிற ஹையஸ்ட் பவரோட உங்க வாழ்க்கையில ஒளியேத்த வர்றார். இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த யோசிச்சு பாருங்க. இத்தனை காலமா உங்களுக்கு தடைகளையும் அழுத்தத்தையும் தாமதங்களையும் கொடுத்த உங்க ராசிநாதன் சனி பகவான், அவரும் உங்க 2வது வீட்ல தான் இருக்காரு. இப்போ ஒளி கிரகமான சுக்கிரன் உச்சம் பெற்று அதே 2வது வீட்டுக்குள்ள சனியோட சேரும்போது என்ன நடக்கும்? ஒரு குமுருட்டான ரூமுக்குள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லைட்டை ஆன் பண்ற மாதிரி தான். சுக்கிரனோட பிரகாசமான ஒளி சனியோட இருட்டான நெகட்டிவ் தாக்கங்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும். உங்க தடைகளெல்லாம் வாய்ப்புகளா மாறும். நீங்க அனுபவிச்ச அழுத்தம் நிம்மதியா மாறும். ஏற்பட்ட தாமதங்கள் இனி வளர்ச்சியை தரும். வாழ்க்கையை சூழ்ந்திருந்த இருள் விலகி ஒளி பிறக்கும். சரி, இந்த அற்புதமான கிரகச் சேர்க்கை உங்க வாழ்க்கையோட எந்தெந்த பகுதியிலெல்லாம் ஒரு பிரகாசமான பாசிட்டிவான விடியல கொண்டு வர போகுதுன்னு இப்ப நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முக்கியமா இந்த 4 விஷயங்கள்லயும் நீங்க இதுவரைக்கும் பாத்திராத ஒரு மிகப்பெரிய ஆழமான மாற்றத்தை உணரப் போறீங்க. உங்க வாழ்க்கை புத்தகத்தோட சோகமான அத்தியாயம் முடிஞ்சு ஒரு புது பிரகாசமான பக்கம் திறக்கப் போகுது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும்
இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். நீங்க ஆசைப்பட்ட இடத்துல வேலை கிடைக்கலையேன்னு ஏங்கினீங்களா? இனிமே நீங்க விரும்பின துறையில, விரும்பின கம்பெனியில வேலை கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும். உங்க கடின உழைப்புக்கு இத்தனை நாளா எந்த அங்கீகாரமும் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டீங்களா? நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க ஆசைப்பட்ட பதவி உயர்வு உங்கள தேடி வரும். இதுவரைக்கும் உங்கள புரிஞ்சுக்காத மேலதிகாரிகள், உங்கள மதிக்காத கூட வேலை பார்க்கறவங்க, இனி உங்க திறமைய பாராட்டுவாங்க, உங்க ஐடியாவுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்துல சரியான ஆளுங்க கிட்ட இருந்து கிடைக்கும். இந்த அற்புத மாற்றமெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, சுக்கிரன் உச்சம் அடையிற இடம் உங்க ராசிக்கு ரொம்ப முக்கியமான 2வது வீடு. 2வது வீடுன்னா என்ன? தனம், குடும்பம், வாக்ஸ்தானம்னு சொல்வாங்க. அதாவது உங்க வருமானம், உங்க குடும்ப வாழ்க்கை, அப்புறம் நீங்க குடுக்கிற வாக்குறுதிகள் சம்பந்தப்பட்டது. இந்த வீடு சுக்கிரனோட ஒளியால ஆக்டிவேட் ஆகும்போது உங்க பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வராது நீங்க நினைச்ச பணம் கூட உங்களை தேடி வரும். கடன் பிரச்சனைகள் தீர அற்புதமான வழிகள் பிறக்கும். வருமானத்துக்கு புது புது வழிகள் திறக்கும். உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டாகும். நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும். குடும்பம். பல கும்பராசி அம்பர்களுக்கு இது ஒரு போர்க்கள மாதிரியே இருந்திருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை, தீராத மனக்கசப்பு, உறவுகளுக்குள்ள பிரிவு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. சுக்கிரனோட அருளால உங்க வீட்ல அமைதிங்கிற தெய்வம் குடிபுகும். உறவுகளுக்குள்ள இருந்த தப்பான புரிதல்கள் நீங்கி மறுபடியும் அன்பு மலரும். இத்தனை நாள் நிம்மதியே இல்லாம இருந்த உங்க வீட்ல இனிமே சந்தோஷமான சிரிப்புச் சத்தமும் மகிழ்ச்சியான பேச்சொலிகளும் கேக்கும். இந்த கிரக மாற்றம் உங்க வெளி வாழ்க்கைய மட்டும் இல்லங்க, உங்க உள் வாழ்க்கையையும் உங்க இல்லத்தையும் ஆழமா குணப்படுத்த போற ஒரு சக்தி வாய்ந்த காலமா அமையப் போகுது. குறிப்பா உடம்புலயோ மனசுலயோ நீங்க ஒரு பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க. முதல்ல இத்தனை காலமா உங்கள வாட்டி வதச்ச உடம்பு பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். 2வதா சரியான டாக்டரை சந்திக்கிற வாய்ப்பாமையும், சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு முழுசா பலன் கொடுக்கும். உடம்பு சரியாகும்போது 3வதா உங்க மனசுல ஒரு புது உற்சாகம் பிறக்கும். சோர்வெல்லாம் போய் ஒரு சுறுசுறுப்பு வரும். கடைசியா உடம்பு சரியில்லாததாலையும் மனசு சோர்வா இருந்ததாலையும் நீங்க தள்ளி போட்ட உங்க ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற இதுதான் சரியான நேரமா அமையும். குறிப்பா கும்பராசி பெண்களுக்கு இது ஒரு விடுதலை காலம்னே சொல்லலாம். பலவிதமான மன அழுத்தம், ஹார்மோன் பிரச்சனைகள், குடும்பச் சுமைன்னு நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். உங்க குடும்பத்தினரோட சப்போர்ட் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். உங்க தியாகத்துக்கும் உழைப்புக்கும் உரிய பாராட்டும் அங்கீகாரமும் உங்களை தேடி வரும். அடுத்து மாணவர்களுக்கு படிப்புல இருந்த கவனசிதறல், மந்த நிலை எல்லாம் நீங்கி ஒரு அபாரமான தெளிவும் உற்சாகமும் பிறக்கும். கஷ்டமான சப்ஜெக்ட் கூட ஈஸியா புரியும். பரீட்சையில ரொம்ப நல்ல மார்க் வாங்குவீங்க. கடைசியா மூத்த குடிமக்களை பொறுத்தவரை உங்க பண நிலைமை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பிள்ளைகளால ஆதரவும் நிம்மதியும் கிடைக்கும். ஆனா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லயோ அல்லது ரிஸ்க் எடுக்கிறதுலயும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இவ்ளோ நம்பிக்கையான அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். இனி உங்க அடுத்த பாதையை எப்படி அமைச்சுக்கிறதுங்கிறத பத்தின ஒரு தெளிவான புரிதலுக்கு வருவோம். இது ஒரு பொறுப்பான ஜோதிட வழிகாட்டுதல். அதனால இத நீங்க கொஞ்சம் கவனமா கேட்கணும். நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது கும்ப ராசிக்கான ஒரு பொதுவான பலன்தான். ராசிங்கிறது உங்க ஜாதகத்துல சந்திரன் இருக்கிற இடம். அது உங்க உணர்வுகளையும் மனநிலையும் காட்டும். ஆனா உங்க சொந்த ஜாதகம்ங்கிறது உங்க லக்னத்தை அடிப்படையா வச்சது. அதுதான் உங்க விதியோட உண்மையான பாதை. அதனால ரொம்ப துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட காட்டி உங்க லக்னம் என்ன, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு ஆராயிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொது பலன்கிறது ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு பொதுவான வழியை காட்டும். ஆனா உங்க ஜாதகம் தான் உங்க வீட்டு அட்ரஸ் வரைக்கும் துல்லியமா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தனிப்பட்ட வரைபடம். கடைசியா நான் சொல்ல விரும்புறது இதுதான். இன்னும் 7.5 சனி முடியலையே, குரு பெயர்ச்சி சரியில்லையே, ராகு கேது சாதகமா இல்லையேன்னு பல கவலைகள் உங்க மனசுல இருக்கலாம். அது நியாயம்தான். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இத்தனை கிரகங்களோட நெகட்டிவ் தாக்கத்தையும் மீறி உச்சம் பெற்ற அந்த ஒரே ஒரு கிரகமான சுக்கிரன் தன் குழந்தையோட கஷ்டத்தை பார்க்க சகிக்காத ஒரு அம்மாவோட கைய போல உங்களை கைப்பிடிச்சு மேல தூக்கி விடுற அபரிமிதமான சக்தி கொண்டவர். அந்த ஒரு ஒளி போதும் உங்க வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற அத்தனை இருட்டியும் விரட்ட. அதனால நம்பிக்கை வைங்க. ஒவ்வொரு நீண்ட இருண்ட ராத்திரிக்கு பிறகும் ஒரு அழகான விடியல் நிச்சயம் உண்டு. அந்த விடியல் உங்களுக்கு மார்ச் 2026ல உதயமாகுது. இந்த விரிவான வழிகாட்டுதல் உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் கொடுத்துருக்கும்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரகங்கள் வழிகாட்டிகள் தான், உங்க வாழ்க்கையோட சிற்பி நீங்க தான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க அன்பை ஒரு லைக் மூலமா தெரியப்படுத்துங்க. உங்கள மாதிரியே கஷ்டப்படுற மத்த கும்பராசி நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மிக முக்கியமா நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க எல்லாருக்கும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் நல்லதே செய்யட்டும். நன்றி, வணக்கம்.